இந்த நபர் ஒரு பணக்காரரை கொலை பண்றதுக்காக தன்னுடைய ரைட் கை உடைஞ்ச மாதிரி கட்டு போட்டு எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. சரி, அதுக்கு ஏன் கட்டு போட்டுக்கிட்டு வந்திருக்காருன்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு கன்னை மறைச்சு வச்சிருக்காரு. இப்போ அவரு அதுல இருக்கிற டேப்பை பிரிச்சு அந்த நபரை ஷூட் பண்ணலான்னு பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ளேயே பார்த்தா இன்னொரு கொலைக்காரன் வேற ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு கன்னை வச்சு அதே நபரை ஏம் பண்ணி ஷூட் பண்ணி சாகடிக்கவே செஞ்சிடறான். உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பதறி போய் பயந்து அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அவருடைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் எங்க இருந்து புல்லட் வந்துச்சு, யாரு ஷூட் பண்ணுதுன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் அவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. அவன் கிளீனிங் ஒர்க் பண்ற மாதிரி அங்க இருந்து தப்பிச்சு போக பாக்குறான். அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிக்கிட்டு அவனை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே அவன் பக்கத்துல இருந்த ஒரு கல்லறைக்கு பின்னால போய் ஒளிஞ்சிக்கிறான். அதை பார்த்த எல்லா பாடி கார்ட்ஸுமே அவன் தான் கொலைக்காரன்னு சொல்லிட்டு அவனை சுத்தி வளைச்சிடுறாங்க. ஆனா அவன் அவங்கள விட ஸ்மார்ட்டா இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் அசால்ட்டா போட்டு தள்ளிடுறான். ஆனா நம்ம ஹீரோ மட்டும் அவனை விடாம ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவன் அவரு நம்மளை விட எக்ஸ்பர்ட்டா இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வந்துடுறாங்க. கடைசியில அவன் என்ன பண்றான்னா அவர் நம்மள சாகடிச்சிட போறாருன்னு பயந்துகிட்டு அவனே போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டு அவரை பார்த்து திமிரா சிரிச்சுக்கிட்டே ஜெயிலுக்கு போயிடுறான்.